கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம் 28, 29வது வசனங்கள் இந்த 2025வது வருஷத்தினுடைய ஜீவவாசல் ஜப வீட்டினுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் தியானம் செய்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாளாக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று சொல்லி இங்கே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டு கொழுமையான பலனை அனுபவிக்கிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொழுமையான பலன்களை நாம் காணும்படியாக, நாம் அந்த கொழுமையான பலன்களை அனுபவித்து ருசிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட காரியங்களை நடத்த போகிறார். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனை அழைத்து அந்த மனுஷனுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவனாக ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் அவருடைய குமாரனாக ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை அங்கே ஆசீர்வதிக்கிறார். அங்கே பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது, என் ஆத்துமா உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நல்ல என்னுடைய ஆத்துமா மனமகிழ்ச்சியாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீ போய் வேட்டையாடி கொண்டு வா என்று சொல்லி ஏசாக்கிட்ட சொல்லும்போது, அதை யாக்கோபு கேட்டு யாக்கோபும் தாயார் ரெபேக்காலும் சேர்ந்து இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவர்கள் யாக்கோபு சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகிமையான தருணம் இது. அந்த தருணத்தில் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்கின்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை, ஒரு மகத்துவத்தை இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்தில் கவனிங்களேன், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின்னணி, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இதனுடைய பின்னணி உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் என்னோட கூட சேர்ந்து ஒரு சில வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். கவனிங்களேன், இஸ்ரவேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தில் கர்த்தர் சொன்னார், வருஷத்தினுடைய துவக்கம் முதற்கொண்டு வருஷத்தினுடைய முடிவு மட்டும் என் கண்கள் இந்த தேசத்தின் மேலே இருக்கும் என்று சொன்னார். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான தேசமாக அது இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தினுடைய வளம் அப்படிப்பட்டது. அது என்ன வளம் அப்படின்னா, வானத்து மழையும் வானத்து பனியும் தான் அந்த தேசத்தினுடைய அந்த மகிமைக்கு, அந்த வளமைக்கு, அந்த கொழுமைக்கு காரணம். ஏனென்றால் தேவனே அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். விதை விதைக்கிறதுக்கு மழை தேவை. மழை என்ன செய்யும் அப்படின்னா, இஸ்ரவேலில் விதை விதைக்கும் போது தேவன் அங்கே சரியான பருவத்தில், அந்த விதை விதைக்கிற அந்த பருவத்தில் ஒரு மழையை கொடுப்பார். மழையை கொடுத்ததும் அந்த விதை என்ன செய்யும், நல்லா முளைத்து நல்லா அது அப்படி செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். நல்லா செழிப்பாக இருக்கும். அந்த விதை முளைத்து நல்லா செடியெல்லாம் வந்து நல்லா பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். நல்லா கவனிக்கணும், அந்த செடி வளருவதற்கு அது மிக அவசியமானது. ஆனால் அந்த செடியினுடைய அந்த விளைவினுடைய அந்த பயிரினுடைய கனி பரிபூர்ணமாய் வருவதற்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால், வானத்தினுடைய பனியை கர்த்தர்
சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் தேவன் இஸ்ரவேல் தேசத்தில் பொழிய செய்வார். பனி இருந்தால் தான் அது பரிபூர்ணமான கொழுமையான பலனை கொடுக்கும். பனியில தான் பலன் இருக்கிறது. அல்லேலூயா, புரிஞ்சு போச்சா? மழை என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல முளையை கிளப்பி நல்ல அந்த விதை முளைத்து நல்ல ஒரு செடியாக, ஒரு மரமாக, கொடியாக அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் கொழுமையான பலனை பெற வேண்டுமேயானால் அந்த தேசத்தில் கர்த்தர் சரியாக அதற்கு பனியை கொடுத்து கொழுமையான அந்த ஒரு பலனை இஸ்ரவேலர்கள் சுதந்திரிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். ஏனென்றால் அந்த தேசம் தேவனுடைய தேசமாக இருக்கிறது. இதுக்கான ஒரு சில வசன ஆதாரங்களை எல்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில், உபாகம புத்தகம் 32வது அதிகாரத்தில் கர்த்தர் அந்த தேசத்தினுடைய பலனை இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே வாசிக்க பார்க்கலாம். 13 வாசிக்க பார்க்கலாம். 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். எதை புசிக்க கொடுத்தார்? பலன். நல்லா கவனிக்க. என்ன பலன்? நல்லா கவனிங்க. இது தேவன் நமக்கு பலனை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாக, எல்லா பலனையும் நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு மகிமையாக தேவன் வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் அநேக வேலைகளில் பிரயாசப்பட்டோம். ஆண்டவரே, இந்த பலன்களை நாங்கள் அனுபவிக்க போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். அதில் நிறைய தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா இனி பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதையெல்லாம் விதைத்தீர்களோ, என்னென்ன பலனை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் ருசித்தீர்களோ, அந்த பலன்களை எல்லாம் தேவன் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். நம்முடைய தேவன் பலனை புசிக்க கொடுக்கிற தேவன். ஆமேனா? மறுபடியும் அந்த வசந்த வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அது எப்படிப்பட்ட பலன்? அது தேவன் கொடுக்கிற கொழுமையான பலன். தொடர்ந்து வாசிக்கலாம். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென். அப்புறம் பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் அப்புறம் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். அப்ப தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பலனை, கொழுமையான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டு உங்களுக்கு சாட்சியாக சொன்னேன். கடந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான மழை. ஆமென். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றினார். ஆமேனா? இப்போ மழை பெய்தால் மட்டும் போதாது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாலும் தேனும் ஓடுகிறதுக்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுத்துட்டு, மழை அப்படின்னாவே பக்கத்திலே அதனுடைய பலன், கொழுமையான பலன் அங்கே தேவன் சொல்லி கொடுப்பார். 33வது அதிகாரத்தில், உபாகம புத்தகம் 33 யோசேப்பை மோசே ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வாசிங்க 13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகள்னாலும். நல்லா கவனிக்கணும். வானத்து மழை, வானத்து செல்வம், பனியினாலே அது ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கலாம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். கவனிக்கிறீங்களா? சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனிகளும், அப்புறம் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள். அருமையான பலன், அந்த பலன் தான் கொழுமையான பலன்.
சூரியன் வந்து பகலில் இருக்கும், சந்திரன் வந்து இரவில் இருக்கும். அப்போ சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனி என்றும் சந்திரன் பக்குவப்படுத்துகிற அருமையான பலன் என்று சொல்லுகிறார். அருமையான பலன். அப்போ கொழுமையான இந்த பலனை என் ஜனங்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை தேவன் இங்கே கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக பனி பெய்தால்தான் அந்த தேசத்துல கொழுமையான பலனை தேவன் அந்த ஜனங்கள் அனுபவிக்க முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கொழுமையான பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் புசிப்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமெனா? எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம். இந்த வசனங்கள்லாம் நமக்கு புரியணும், அப்பதான் இந்த வாக்குத்தத்தத்துடைய வல்லமை நமக்கு புலப்படும். 30வது அதிகாரம் ஏசாயா புத்தகம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை எதுக்கு மழை சொல்லுங்க, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. மழை எதுக்கு? விதைக்கு. ஆமெனா? விதை முளைப்பதற்கு மழை. ஆனால் உடனே பனியை குறித்து சொல்லாம பனியினால் உண்டாகிற கொழுமையான பலனை குறித்து இங்க சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். நிலத்தின் பலன் எதனால வருதுன்னு பார்த்தோம், பனியினால. ஆமென். நல்ல கவனிங்க. விதை மழை வந்தது. மழை எதுக்காக? விதை முளைப்பதற்காக. அது ஒரு மரமாக, ஒரு செடியாக, ஒரு கொடியாக அது வளர்வதற்காக மழை. ஆனால் பனி எதற்காக என்றால் கொழுமையான பலனை நாம் ருசிப்பதற்காக. வாசி தொடர்ந்து. நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும். அது எப்படி இருக்கும்? கொழுமை. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள நீ ஸ்தலத்திலே மேயும். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆடு மாடுன்னு சொல்றது என்ன தெரியுமா? நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய வேலைகள் எல்லாவற்றிலும் இனி பயப்படவே தேவையில்லை. அதில் நீங்க கொழுமையை புசிப்பீர்கள். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுத்து உங்களை வாழ வைத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். தொடர்ந்து வாசிக்கும் போது, நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். இந்த 23வது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வசனம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களுடைய விளக்கம். அங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கர்த்தர் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து அப்புறம் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு கொடுப்பாராக அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னு சொல்லி ஆளுகையை குறித்து சொல்றாரு. அந்த ஆளுகை தான் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதுதான் அந்த வசனம். அந்த 29 வசனம் வாசி. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்றார். ஏழத்தனையான 7 பகல். எப்பா ஒரு பகலை நம்ம பார்த்தாவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்.
7 பகல் வெளிச்சம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த மகிமையான அந்த ஆட்சிக்குள்ள, அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு தேவன் இங்கே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த கொழுமையான இந்த பதார்த்தங்களை நாம் புசிக்கும்படிக்கு தேவன் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். அது எப்படி இந்த கொழுமையான பலன் அப்படின்னா என்ன? இப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு வலி இருக்கும், ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் இருக்காது, வேதனையோடு இருப்போம் இல்லையா? கொழுமையான பலன் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும். ஆமென். நம்முடைய ஆத்மாவில் ஒரு சமாதானம், அதுதான் கொழுமையான பலன். இனி உன்னுடைய ஆத்மாவில் எந்த ஒரு வேதனையோ வருத்தமோ வலிகளோ எதுவுமே இல்லாம கர்த்தருக்குள்ள திடமனதா இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 63 இந்த கொழுமையான பலன் நமக்கு எப்படி என்ன கொடுக்கிறது, இந்த கொழுமையான பலனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுவதை பார்க்கலாம். 63வது சங்கீதம் அதுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? உங்க ஆத்துமா திருப்தியா இருக்குங்க. எந்தெந்த காரியத்தை நீங்க செய்றீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் அதுக்கு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் எப்படி ஆக்குறாரா? திருப்தியா. இதுதான் கொழுமையான பலன். உங்க கண்கள் உங்க வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய சமாதானமான அந்த வாழ்க்கையை பார்த்து கொழுமையாய் திருப்தியா இருக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்களுடைய ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நல்லா வாழ்ந்துட்டு நல்ல சமாதானமா சந்தோஷமா எல்லாத்தையும் வீட்டில் நல்லா கொழுமையா அனுபவிச்சுட்டு அந்த திருப்தியில சபையில வந்து துள்ளி குதித்து ஆராதிப்பீங்களாம். ஆமேனா? கர்த்தர் எனக்கு பணியை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? கொழுமையான பலனை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். ஏன்னா இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதமே என்னன்னா மழையும் பனியும். மழை விதை முளைப்பதற்கு, அது மரமாவதற்கு, அது செடி ஆவதற்கு, அது கொடி ஆவதற்கு. ஆனால் பனியோ கொழுமையான பலனை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. மறுபடியும் அந்த உபாகம புத்தகம் 33 இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த குறிப்பை அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. உபாகமம் 33 28 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். எப்படி வாசம் பண்ணுவான்? தனித்து சுகமாய். இந்த சுகம் என்பது மறுரூபம், இளைப்பாறுதல், ஒரு சுகம், ஒரு மகிமை, ஆத்துமா திருப்தி. கரங்களை வருத்தி ஆமென். இந்த வாக்குத்தத்தம் வரும்போது சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் அவருடைய ஜனமாகிய நம்மை சுகமாய் தனித்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தில் நம்மை வாசம் பண்ண வைக்கிறார். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். வானம் என்ன பெய்யும்? எதுக்கு பனி தெரியுமா? கொழுமையான கோதுமையும் மதுரமான திராட்சரசத்தையும் கொடுப்பதற்காக பனி பெய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. கொழுமையான கோதுமையும் மதுரமான திராட்சரசத்தையும் கொடுப்பதற்காக பனி பெய்யும். இந்த பனி மகிமையான கர்த்தருடைய மகத்துவம், அது கர்த்தருடைய வெளிச்சம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவன் இந்த பனியையும் இந்த பலனையும் தேவன் எப்படி நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8:12 வாசிக்கும் போது, சகரியா 8:12 விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். விதைப்பு எப்படி இருக்கும்? சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். அல்லேலூயா. அங்க பாருங்க, கர்த்தர் அங்க தெளிவா சொல்றாரு, பூமி தன் பலனை தரும். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பூரண பலனை அடைந்து பூமியிலே விதைக்கப்பட்டு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பரிபூர்ணமான பலனை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். ஆக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில
கொழுமையான பலனையே நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, நான் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற வேதனையோ, இதை மட்டும் கொஞ்சம் நான் வேகமாக செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற வருத்தமோ, எந்த ஒரு காரியத்தில் செஞ்சாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமே, அதெல்லாம் இனிமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கொழுமையான பலனாக இருக்கும். ஆமெனா? ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தர். காரணம், தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செய்கிற ஒரு மாபெரும் காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது 7ஆம் மாதத்தின் பண்டிகையாகிய எக்கால பண்டிகை அன்னைக்கு எஸ்ரா நெகேமியாவின் நாட்களிலே அலங்கம் கட்டப்பட்டு, தேவாலயம் கட்டப்பட்டு, அலங்கம் கட்டப்பட்டு அந்த மகிமைக்குள்ள வந்தபோது, அலங்கம் கட்டி தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, எருசலேம் சியோன் என்ற மகிமை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த வேளையில் அவர்கள் எல்லாரும் அந்த எக்கால பண்டிகை அன்னைக்கு அந்த தேவாலயத்தில் வந்து கூடியிருந்த போது அங்கே நெகேமியா ஒரு மாபெரும் காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நெகேமியா 8:10. அதில் இந்த வசனம் வாசத்துக்கு முன்னாடி 2ஆம் வசனத்தை வாசிங்க. 8:2. அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில், 7ஆம் மாதம் முதல் தேதி என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை, சபை கூடுகிற பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாரே, அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூட கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எப்போதும் கூட இருப்போமே. அந்த மகிமையின் பண்டிகை. அப்போ நீங்கள் கொழுமையானதை புசிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் கொழுமையான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், மதுரமானதை குடியுங்கள், இது மகிமையான நாள் என்று சொல்லி இங்க நெகேமியா சொல்றார். 10ஆம் வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து. எதை புசிக்கணும், எதை குடிக்கணும்? கொழுமையானதை, மதுரமானதை. ஆக எல்லாமே கொழுமை. உங்க ஆத்துமாவில் ஒரு திருப்தி, உங்க ஆத்துமாவுடைய பரிபூரணம், அதை எல்லாவற்றையும் தேவன் சொல்றார். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுப்பீங்க. ஆமெனா? உங்க வீட்டில இருந்து நிரம்பி வழிந்து ஓடும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆத்துமாவில் ஒரு திருப்தி, மகிழ்ச்சி. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புகிற ஒரு மாபெரும் பலனை தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்போ மழை என்பது எதை காண்பிக்கிறது என்றால், மழை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மழை நமக்கு எல்லாருக்குமே பொழியும். எல்லாருக்கும் தெரியும் மழை பெய்யுறது. பகல்லையும் பெய்யும், இரவிலையும் பெய்யும், எப்போ வேணாலும் பெய்யும். எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது அப்படின்னு அளவெல்லாம் கணக்கெடுக்க முடியும். ஆனால் பனி இரவில மட்டுமே பெய்யும். ஆமெனா? அந்த பனி எவ்வளவு பனி பெய்திருக்குதுன்னு அளவிடலாம் முடியாது. இரவில் மட்டுமே பனி பெய்யும். இரவில் மட்டுமே பெய்கிற இந்த பனி, இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் என்பது தேவ ஞானம். தண்ணீர் என்பது தேவ ஞானம். அந்த தண்ணீர் 2 வகையில தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவனோடு இருக்கணும்னா அவர்கள் கொழுமையான பலனை புசிக்க வேண்டும். அப்படியானால் அந்த தண்ணீரை கர்த்தர் 2 விதத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று மழை, அது தண்ணீர் தான். இன்னொன்று பனி, அதுவும் தண்ணீர் தான். மழை வெளிப்படையானது, அது அளவிடலாம். ஆனால் பனி மறைமுகமானது, அது மறைவானது, அது மகிமையானது, அது இரவில மட்டுமே பெய்யக்கூடியது. ஆமென். இதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை தான் தண்ணீர்.
தேவனுடைய வார்த்தை தண்ணீருக்கு ஒப்பாயிருக்கிறது. எழுதி கொடுக்கப்பட்டு நமக்கு வெளிப்படுத்தி, நல்லா கவனிங்க, எழுதி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத சத்தியம் மழை. இந்த பைபிள் இருக்க தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரே, அவருடைய வார்த்தை நமக்கு டீச் பண்ணுவார், நமக்கு போதிப்பார், இந்த பைபிளுடைய ஸ்டடியை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அது மழை. ஆனால் பனி இருக்கே, பனி அது ஹிடன் ஃபேக்ட்ஸ், ஹிடன் டைமென்ஷன், இது ரிவீல்டு டைமென்ஷன். மழை அதாவது அந்த மழை வெளிப்படுத்தப்பட்டது. பனி என்பது மறைபொருளானது. யாருக்கு தேவன் கொழுமையான பதார்த்தங்களை கொடுக்கிறார், கொழுமையான பலனை தேவன் கொடுக்கிறார் என்றால், தேவனை பற்றின மறைபொருள், தேவனை பற்றின ரகசியங்கள். அது இரவிலே பெய்கிற பனியை போல அது ரகசியமாய் யாருக்குமே தெரியாம உள்ளுக்குள்ளேயே அந்த பலனை கொடுக்கும். அது கொழுமையான பலனா இருக்கும். அதனுடைய அளவை அளவிட முடியாது, ஆனால் தரத்தை கணக்கிடலாம், தரத்தை கணக்கிடலாம். இந்த திராட்சை எவ்வளவு கொழுமையா இருக்குப்பா, இந்த கோதுமை எவ்வளவு கொழுமையா இருக்குப்பா, ஆனால் அது அளவிட முடியாதது. அது தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதுதான் பரிபூர்ண பலன். இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் வேதம் இருக்கிறது. அந்த வேதம் என்பது மழையை போல பொழிகிறது, எல்லாருமேலேயும் பொழிகிறது. ஆனால் பனி மாத்திரமே இரவிலே பெய்கிறது. இது மணவாளன் மணவாட்டியோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு பரிபூர்ண பலனை நாம் பெற வேண்டுமேயானால் பனியின் அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். பனியின் அனுபவம் என்பது மறைபொருள், ரகசியம். வேதம் நம் கையில் இருக்கிறது, அதனுடைய உபதேசம் நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவனை பற்றின ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். அதுதான் பனி. பனியில தான் பரிபூரணம், பனியில தான் பரிபூர்ண பலன், பனியில தான் கொழுமையான பலன், பனியே பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இதை நல்லா தயவு செய்து கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இதுக்கு நிறைய வசனங்கள்லாம் உங்களுக்கு காட்டும் போது இன்னும் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் உபாகம புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 32வது அதிகாரம், உபாகமத்தில் 32வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்களேன். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். மழையானது பயிர், இளம் பயிர். ஆனால் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம், தோரா. கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஆக பனியில தான் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், நமக்கு தேவன் பலனை நமக்கு கொடுக்கிறார். பனியில தான் நமக்கு மகிமை இருக்கிறது. அப்போ பூமி தன் பலனை கொடுக்கிறது. நல்லா கவனிக்கணும். உபாகம புத்தகம் 16-13 எடுத்து வாசிக்கும் போது தேவனுடைய நோக்கமே என்னன்னா, பூமி பலனை கொடுக்கணும். உபாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். நீ உன் களத்தின் பலனையும், நல்லா கவனிங்களேன், நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து. கவனிக்கணும், உன் களத்தின் பலன் என்பது கோதுமை. உன் களத்தின் பலன் என்பது கோதுமை. உன் ஆலையின் பலன் என்பது திராட்சை ரசம். அதனை சேர்த்துட்ட பிற்பாடு நீ கூடார பண்டிகையை ஆசரி. அப்படியானால் நீ பரிபூரணமான கொழுமையான பலனை நீ அனுபவித்து விட்டால் நீ கூடார பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கூடார பண்டிகை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சியில முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு
அதிகாரம் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான சத்தியம். இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, உன் களத்தின் பலன் கோதுமை, கொழுமையான கோதுமை, உன் ஆலையின் பலன் திராட்சரசம். நல்லா கவனிங்க, கோதுமை, கொழுமையான கோதுமை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். மரணம் கோதுமையை அடிச்சு நொறுக்கி, அந்த கோதுமையை நொறுக்கி நல்லா ஏந்திர கல்ல போட்டு அரைச்சி 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 நல்லா அரைச்சி மாவாக்கி அதை அப்பம் சுடுவார்கள். அந்த அப்பம் ஜீவனை உண்டாக்கும். அதே போல இந்த கோதுமை என்பது, கொழுமையான கோதுமை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய பாடுகள், அவர் பட்ட பாடுகள், அவர் சிலுவையில் மரித்த அந்த மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். கொழுமையான கோதுமை என்பது மதுரமான திராட்சரசம், அதுவும் கொழுமையான திராட்சரசம் என்பது அவருடைய ஆளுகை. ஆமென். அப்போ பரலோக தேவன் கூடார பண்டிகையாக அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டுமே ஆனால், தயவுசெய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, எழுத்தின்படியே நாம் கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமென். ஆனால் இப்போ நம்ம அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு கொஞ்சம் உள்ள போகலாம். அதனுடைய உண்மையான ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் நல்லா கவனித்துக் கொள்ளணும். கோதுமை என்பது போஜனம், அது பூமியில விளையணும், பூமியில விளைய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆக பூமியிலே விளைந்த இந்த மரமாகிய இந்த மனிதன் கொழுமையான பலனை அவன் கொடுக்க வேண்டும். அந்த கொழுமையான பலனை அவன் பெற்றுக்கொண்டானே ஆனால் அவன் கூடார பண்டிகைக்கு, தேவனுடைய 1000 வருட அரசாட்சிக்கு போவான். பூமி தன் பலனை தரும் என்றால் என்ன? பூமியில, பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் பரிபூர்ணம் அடைந்து மகிமை அடைந்து கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆளுகை செய்வான். ஆமென். அப்ப கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்க ஆளுகை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிப்பா வந்து ஆகணும்? பனி. ஆமென். பனி என்பது வெளிச்சம். வெளிச்சம், தேவனுடைய நீதி, தேவனுடைய சத்தியத்தை குறித்த வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் இருக்குது. வார்த்தை எல்லாரிடத்திலும் உண்டு. அன்பான தேவ ஜனமே, மழை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பெய்த மழை இயல்பை விட 5 சென்டிமீட்டர் மழை கூடுதலாக பெய்திருக்கிறது. இந்த பகுதியில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அப்படின்லாம் சொல்லி அளவிட முடியும். ஆனால் பனியை அளவிட முடியாது. அது அபண்டன்ஸ், அளவிட முடியாத மிகுதியான பலன்தான் பனி. இந்த பனி என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவு, அந்தரங்க உறவு. கிறிஸ்துவுடைய மறைபொருள்களை அறிய அறிய அறிய, தேவனுடைய சத்தியங்களை புரிய 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 இவன் கொழுமையான பலனாக மாறுகிறான். ஆக பனி இல்லாமல் நாம் பரிபூர்ணம் பட முடியாது. ஏதோ பைபிளை மாத்திர கையில வச்சுக்கின்னு நம்ம அப்படி இல்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை கொழுமையான, அந்த கொழுமையாகிய அந்த உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல், அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைய வேண்டுமே ஆனால் பூமியிலே இருக்கிற, பூமியின் மண்ணிலே படைக்கப்பட்ட நாம் இந்த பூமி தன் பலனை கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26:19 நாம் வாசிக்கும் போது இந்த பனி என்பது உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள், மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். அம்மா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இந்த வசனத்தை. மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி, உம்முடைய பனி பூண்டுகளின் மேல்
பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அமேனா. அப்படியானால் பனி உயிர்த்தெழுதல், பனி மகிமை, பனி சுகம், பனி நன்மை, பனி பலன். இது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் தேவன் நம்மை பரிபூரணமாய் அவருடைய ரகசியங்களை, தேவனை பற்றின ரகசியங்களை, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படியானால் நாம் கொழுமையான கோதுமை, இந்த கொழுமையான கோதுமை என்பது பரிபூரணமான பலி, கிறிஸ்து இயேசுவினுடைய பரிபூரணமான பலி. அப்பத்தை பிட்டு உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது. அந்தப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. வானம், பரலோக பரமபிதா பரிசுத்த ஆவியாகிய பணியை, பரிசுத்த ஆவியாகிய பரிபூரணரை உனக்கு கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு உள்ளிருந்து புறப்பட்ட அத்தனை ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விடுவார். அந்த பணி, அந்த பரிபூர்ண பணி உன்னை கொழுமையான பலனாக, பிதாவின் சித்தம் செய்கிற பரிபூரண பலனாக உன்னை உயர்த்துவார். ஆமெனா. அதுக்கு உன்னை கொழுமையான அந்த பதார்த்தங்களோடு கூட தேவன் நம்மை வாழச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆக பணி என்பது தேவ ரகசியம், தேவ வெளிப்பாடுகள். அந்த அந்த பணியினால் கிடைக்கக்கூடிய அந்த கொழுமையான அந்த கோதுமையை நாம் புசித்து விட்டோமே ஆனால் மதுரமான திராட்சை ரசமாகிய ஆளுகைக்கு போயிடணும், உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி பூமியினுடைய விளைவு, பூமியினுடைய பலன், பூமியினுடைய பலனாக தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த கொழுமையான இந்த பலி எப்படிப்பட்ட பலி அப்படின்னா, ஆபேல் தன் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வராரு. தன் தேவனுக்கு காணிக்கை செலுத்த வரும்போது தன்னுடைய மந்தையில தலை ஈற்றையும், அந்த தலை ஈற்றிலேயே கொழுமையான 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 ஆட்டை எடுத்து பலி செலுத்துகிறார். அந்த கொழுமை என்பது பரிபூரணமாய் தம்மைத்தாமே தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு. ஆக பணி தேவனுடைய, தேவனை பற்றின ரகசியம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ரிவீல்டு, மேனிஃபெஸ்ட். எப்படி தேவ ரகசியம், ஒரு மனிதனுக்குள்ள தேவனை பற்றின ரகசியம் வெளிப்பட்டால் தான் அவன் கொழுமையான கோதுமையாக, கொழுமையான பலனாக தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுப்பான். அப்ப தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுப்பானே ஆனால் அவன் திராட்சரசத்தை குடித்து கொண்டு, அகாஸ்வேரு ராஜா திராட்சரசத்தை குடிக்கிற வேளையிலே அவர் வஸ்தியை அழைத்து கொண்டு வர சொன்னார். திராட்சரசம் குடிக்கிறது என்பது ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ கொழுமையான கோதுமையை நாம் புசித்தவர்களாக பரிபூர்ணப்படுவோமே ஆனால் நாம் ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகை தான் சொல்றாரு, உன்னுடைய தாயின் பிள்ளைகள் உன்னை வந்து வணங்குவாங்க, பூமியில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து உன்னை வணங்குவாங்க, உன்னுடைய சகோதரர்கள் உன்னை வந்து வணங்குவாங்க, உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆமெனா. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆக ஆபேல் எப்படிப்பட்ட பலியை செலுத்தினார் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனமா வாசிப்பாங்களா?
சில நாள் சென்ற பின்பு ஆ. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். என்ன கனி? அப்புறம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் என்றால், அவர் செலுத்தின அந்த ஆட்டு மந்தை கொழுமையானது. அந்த கொழுமை தம்மைத்தாமே பலியாக, ஜீவனுள்ள பலியாக, ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த கோதுமை, அதுதான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப இந்த கொழுமையான பலி, அந்த பணி, ஏன்னா இயேசு ராஜா தம்முடைய மணவாட்டிக்கு எப்படி சொல்றாரு தெரியுமா? என் மணவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி மணவாட்டி கிட்ட சொல்றாரு. பனியில எத்து வாசிப்பலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற, கதவை திற. என் தலை பனியினாலும். அல்லேலூயா சொல்லுவோமா? என் மணவாட்டியே, நீ தெரிந்து கொள், நான் தான் கொழுமையான அந்த பலி, கொழுமையான அந்த கோதுமை, கொழுமையான அந்த பதார்த்தம். காரணம் என்னவென்று சொன்னால், என் தலை, அதாவது என்னுடைய சிந்தை, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. நான் எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. என் தலை பனி. பனி என்பது மறைபொருள், தேவனை பற்றின மறைபொருள். இரவில் பெய்யும் தூறல் என்று சொல்லுவது அந்த பனியினுடைய பரிபூரணம். நான் நனைந்திருக்கிறேன், என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறல் நனைந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. என் புறாவே, என் உத்தமியே. அப்ப யார் இந்த உத்தமி? யார் இந்த புறா? யார் இந்த சகோதரி? யார் இந்த மணவாளி என்றால், என் நேசர், அவருடைய தலை பனியினால் நினைந்திருக்குது. நல்ல கவனி. நம்ம எங்க சிந்திப்போமோ? இங்க தானே நம்ம சிந்திக்கிற இடம் எது? கிட்னியா சிந்திக்குது? என் பிரியமே, என் கிட்னி இரவில் பெய்யும் பனினால் நினைந்து. அப்படி அல்ல, என் தலை. ஏன் தெரியுமா? என் தேவனை நான் முகமுகமாய் அறிந்தவர், என் தேவனை பற்றின வெளிச்சம் எனக்கு இருக்குது. அப்படியானால் அவர் பரிபூரணமாய் தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் அந்த கொழுமையான அந்த கோதுமை. உன்னை வானத்து பனியினாலும், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கு. உனக்கு வானத்து பனியை கொடுத்து பூமியின் கொழுமையினாலும், பூமியின் கொழுமை, அதாவது மிகுந்த தானியம் திராட்சரசத்தினால் உன்னை, அவள்தான் அத்தோடு முடிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த மிகுந்த அந்த தானியம் என்பது கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலும். திராட்சரசம் என்பது அவருடைய ஆளுகையும். அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும், பலத்த கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அவர்கள் தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே அவர்களை தேவன் நடத்தினார். அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் வானத்து மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். இந்த மன்னா 40 ஆண்டு காலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே மழையை கொடுத்தார், எழுத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேயோட கர்த்தர் பேசி 2 கற்பலகைகளே தம்முடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்து தம்முடைய நியமங்களையும் நியாயங்களையும் அவர் பேச
பேச, அதை மோசே எழுத மழை பொழிந்தது. அல்லேலூயா. இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பூரண பலனை அடைய வேண்டுமே ஆனால் இவர்களுக்கு பனி பெய்ய வேண்டும். அப்போ இவங்களுக்கு பசிக்குதே, நாங்க என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க போயிட்டு மோசே கிட்ட கேட்டபோது ஆண்டவர் மோசேயோட பேசினார். மோசே, நீ ஒன்னுத்துக்கு கவலைப்படாத, இரவுல விடியற் காலத்துல பனி பெய்யும், அந்த பனியோட கூட ஒன்று பெய்யும், அதுக்கு பேரு என்னன்னு தெரியாது, இதுக்கு பேரே என்னன்னு தெரியும், வாட் இஸ் இட், இது என்ன, அதுக்கு பேரே என்னன்னா இது என்னதான் அதுக்கு பேரே, அது எப்படி இருக்கும், பனிக்கட்டி அளவாயிருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 ஆண்டு காலத்தில் அவர்கள் கொழுமையானவர்களாக, தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவ சித்தம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்போ அவர்கள் கேட்டதும் அவர்களுக்கு கொடுத்த போஜனம் என்ன தெரியுமா, மறைபொருள், தேவ ரகசியம். யாருக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? எடுத்து வாசிங்க, சங்கீதம் 25 வாசித்து விட்டு இந்த மன்னாவை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 25 14வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்தி காண்பிப்பார், அவர்களோடு பேசுவார், அவர்களோடு கூட உபதேசத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பார். யாருக்கு? அவருக்கு பற்றின ரகசியம். அதுதான் பூமியினுடைய பலன். எப்பா, தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சிட்டான்டானா அதை விட ஒரு பெரிய பாக்கி இந்த உலகத்தில் எது இருக்குது? அவன் பரிபூர்ணமானவன், அவன் கொழுமையானவன், அவன் திருப்தி உள்ளவன், அவன் பூர்ணப்பட்டவன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சீனாய் மலையிலே மழையை பெய்ய பண்ணி அந்த மழையினுடைய விளைவாக பூரண பலனாக மன்னாவை கொடுத்தார். இந்த பூர்ண ரகசியமே யாருன்னா கிறிஸ்து இயேசுவே. எடுத்து வாசிங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 16 இந்த மன்னா எப்படிப்பட்டது, இந்த மன்னாவை அவர்கள் எப்படி செய்தார்கள் 16வது அதிகாரத்தில் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. எப்ப பனி பெய்தது? எல்லாம் கவனிக்கணும். எப்ப பனி பெய்தது? விடியற் காலத்திலே பனி பெய்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இதுக்கு பேர் என்னப்பா பேரு? அதுக்கு பேர் மன்னா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? மன்னா. வாசிங்க 31 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அதுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க? சரி, இந்த மன்னா எப்படி இருந்துச்சு? எப்படி வரும்? விடியற் காலத்துல பனி வரும், அந்த பனி கூடவே இந்த மன்னாவும் வரும். இந்த மன்னா எப்படி இருந்துச்சா? உறைந்த பனி கட்டி பொடி அத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அப்படியானால் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொழுமையான பலனாக, கொழுமையான பதார்த்தமாக, பூரணமாக அவரை செயல்படுத்துவதற்காக இந்த மன்னாவை அவர்களுக்கு தேவன் பொழிய பண்ணினார். அது எப்படி இருந்துச்சா? அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. கவனிங்க, பனி பெய்யுது, பனி கூட என்ன பெய்யுது? மன்னா பொழிகிறது. அது எப்படி இருந்துச்சா? மன்னாவை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. பனிக்கட்டியே போல, உறைந்த பனிக்கட்டியே போல இருந்துச்சு. அப்புறம் அது பார்க்கறதுக்கு அளவு எவ்வளோ இருந்துச்சு? கொத்துமல்லி அளவு. கொத்துமல்லின்னா என்னது? தனியா இருக்குல்லையே, தனியா, நம்ம ஊர் தனியா, அவ்வளோ சைஸு. வானத்திலிருந்து பனி பெய்யுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம், அது கொடூரமான வனாந்தரம். இரவில் பனி அப்படி பெய்யும், பகலில் வெயில் அப்படி கொளுத்தும். அப்படிப்பட்ட அரேபியா அந்த வனாந்தரத்தில், இந்த சீனாய் வனாந்தரத்தில், அந்த பாலைவனத்தில் தம்முடைய ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக, பகலிலே மேகஸ்தம்பமாக தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் அவர்கள் பரிபூரணப்பட வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவே அந்த கோதுமை, அந்த கொழுமையான கோதுமை. இப்ப நம்ம பார்த்தோம், கொழுமையான கோதுமை
இந்த கொழுமையான கோதுமை கிறிஸ்துவே என்று புரிய வேண்டுமேயானால் உனக்கு பனி பெய்ய வேண்டும். புரிஞ்சு போச்சா? அந்த கொழுமையான பலன் நீங்கள் எடுக்கணும்னா அது பனி பெய்யணும். அது வரைக்கும் பனி பெய்து கொண்டிருக்கும். புரிஞ்சு போச்சா? சரி, இந்த மண்ணா எப்படி இருக்கும்? உறைந்த பனிக்கட்டி அளவு, கொத்துமல்லி அளவு, பார்க்கிற நிறம் வெண்மை நிறம். சரி, இதனுடைய இந்த வெண்மை நிறத்துக்கு எப்படிப்பட்ட வெண்மை என்பதை என்னாகமம் 11 திருப்பிங்க. என்னாகமம் 11ல் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் தேவன் கொடுக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். 6-7 வசந்த வாசிங்க. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த மன்னாவை மட்டுமே கண்முன் வைத்தார் இந்த 40 ஆண்டு காலமாக. எங்க கண்ணுக்கு முன்னாடி வேறு ஒன்றுமே இல்லையே. பரிபூரணமாய் 40 ஆண்டு காலமாக தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்ற ஜனம்தான் இந்த இஸ்ரவேல் ஜனம். எங்க கண்களுக்கு முன்னாடி வேற ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. பரிபூரணமான வெளிச்சம், ஏழத்தனையான பகலின் வெளிச்சம், ஏழத்தனையான பகலின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிறிஸ்து தேவன், கிறிஸ்து தேவகுமாரன், கிறிஸ்து இந்த பூமியில பரிபூரணமான கொழுமையான பலன். அந்த வெளிச்சம் வருகிற வரைக்கும் இந்த மன்னா பொழிந்து கொண்டே இருந்துச்சு. வாசிக்கலாம். இந்த மன்னா எப்படி? அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரமும், கொத்துமல்லி விதை அம்மாத்திரமும், அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. கவனிங்க, முத்து அப்படின்னு இங்க தமிழ்ல முத்துன்னு போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா மூல பாஷையில பிதோலாக். இந்த பிதோலாக் என்பது ஏதேனிலே ஓடுகிற 4 நதிகளிலே ஒரு நதி, பைசோன் நதி ஓடுகிற அந்த இடத்துல பொன் விளையும், அங்கே பிதோலாகும் விளைகிறது என்று குறிப்பு இருக்கிறது. அந்த பிதோலாக் என்பதற்குரிய அர்த்தம், ரூட் வேர்டு என்ன அப்படின்னா பெனட்ரேட் அல்லது கேதர் இன் ட்ரூப்ஸ் அல்லது கிரவுட். இந்த மன்னாவின் ரகசியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமேயானால் அந்த வெளிச்சத்தில் என்ன ஆகும் தெரியுமா? அவன் பிதோலாக், அதாவது மன்னாவை போல ஜனங்களோட சேர்ந்து இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களோட எப்படி இருப்பான்? ஆனா இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னாடி அவன் வேறு பிரிஞ்சிருப்பான். இந்த இடத்துல கொத்துமல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரூட் வேர்டை நீங்க பார்த்தீங்கன்னா டிவைடு அல்லது செப்பரேட், வேறு பிரி. என்னங்க சொல்றீங்க? வேறும் பிரியணுமா, ஜனங்களோட சேர்ந்து இருக்கணுமா? தேவ ரகசியத்தினுடைய வெளிச்சம் என்ன தெரியுமா? நீ வேறு பிரிஞ்சிருக்கணும், அதே சமயம் ஜனங்களோடு இணைந்திருக்கணும். உலகத்துக்கு வேறு பிரிந்து தேவ ஜனங்களோடு சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமெனா? புரிஞ்சு போச்சா? இதான் மன்னா, இதான் பணியின் ரகசியம், இதான் இந்த கொழுமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, பாவிகளுக்காக மரித்தார். கரங்களை உயர்த்தி. கொத்துமல்லி விதை அம்மாத்திரம் என்பது அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இதுதான் ஆசாரியத்துவம். வேறு பிரிந்திருத்தல் என்பது ஆசாரியத்துவம், ஜனங்களோடு சேர்ந்திருத்தல் என்பது ராஜரீகம். இந்த ராஜரீக ஆசாரியம் தான் தேவனுடைய ராஜ்யம். இதற்காகத்தான் கொழுமையான பதார்த்தமாக, கொழுமையான கோதுமையாக, இந்த கொழுமையான கோதுமை, இதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வானத்து நட்சத்திரம் என்று சொல்லி, உன் சந்ததி வானத்து நட்சத்திரமா இருக்கும். அப்போ இந்த கொழுமையானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மன்னா. அவர்கள் என்னது? மன்னா. மன்னா எப்படி? உலகத்தை விட்டு வேறு பிரிஞ்சிருப்பாங்க, தம்முடைய ஜனங்களோடு சேர்ந்திருப்பாங்க. ஒருமைப்பாடு, பரிபூர்ண திருப்தி உள்ள வாழ்க்கையும், பரிபூர்ண திருப்தி உள்ள வாழ்க்கையும் ஒருமைப்பாடும். இதாங்க கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் என்றால் எல்லா நேரத்திலும், எல்லா நேரங்களிலும்,
எல்லா சூழ்நிலைகளிலும் பரிபூரணமாய் இருப்பதும், தம்முடைய ஜனங்களோடு ஒருமைப்பாடாக தம்முடைய ஜனங்களோடு சேர்ந்திருப்பதும், குடும்பத்தில் சமாதானமாக இருப்பதும் கரெக்டாக இருக்கணும். எந்த இடத்துல நான் உலகத்தை கூட கலக்கக்கூடாது, எந்த இடத்துல நம்ம சேர்த்து பிடிக்கணும், என் ஜனங்களோடு சேர்த்து இருக்கணும். பிதலாக் என்று சொன்னால் ஜனங்களோடு சேர்ந்திருத்தல், கேதரிங் ட்ரூப்ஸ். ஒரு பெரிய படையில அந்த படையை கேதர் பண்ணி தேவனுடைய சேனைகளாய், இயேசு கிறிஸ்துவின் சேனைகளாய் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோமே, இதுதான் பிதலாக். கொத்துமல்லி என்று சொல்லுவது வேறு பிரித்தல், செப்பரேட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இவங்க கோதுமை, இந்த கொழுமையான கோதுமை என்பது இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை நாம் பரிபூர்ணப்படுத்திட்டோம் அப்படின்னா பனி பெய்ததற்கான அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமேனா? பனி எதுக்காக பெய்து? கொழுமையான கோதுமைக்காக, கொழுமையான திராட்சரசத்துக்காக பனி பெய்யுது. பனியினுடைய நோக்கமே என்ன? எதற்காக பனி பெய்யுதுன்னா அந்த கொழுமை. அந்த கொழுமையின் நோக்கம் என்ன? கொழுமையான தலையீற்று. அவரே கிறிஸ்து, கிறிஸ்துவே தேவன், கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுதல். எந்த ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்திலே தரித்து கொள்ளுவானோ அவனே கொழுமையானவன், அவனே பூமியினுடைய பலன். அவன் தேவனாகிய கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட ஆளுகைக்கு போவான். புரிஞ்சு போச்சா? இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளையாகிய ஆதாமையும் ஏவாளையும் சிருஷித்து அவர்களோடு கூட என்றென்றைக்கும் உறவாட வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரை படைத்தார். ஆனால் அவர்களோ பாவம் செய்துவிட்டு அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். தேவனை விட்டுவிட்டு உலகம் என்கின்ற எகிப்துக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். ஆமென். புரியுதா இல்லையாப்பா? அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், சகல விருட்சத்தின் கனி, இது மூணையும் தேவன் படைச்சிருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது தான் பனியின் பனி. அந்த பனியினுடைய பலன் என்பது தான் ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சம் எது என்றால் அந்த கோதுமையை புசிப்பது. கோதுமையை புசித்து விட்ட பிற்பாடு பனி தேவையில்லையே. கானான் தேசத்தினுடைய அந்த ஒரு பனி, அந்த கானான் தேசத்தின் இந்த பலனை நாம் புசித்து விடுகிறோம். அப்போ இவங்க பாவம் செய்ததும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழிக்கு காவல் பண்ணி வைத்து விட்டார் இல்லையா? என்ன நடந்துச்சு? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் காவல் வச்சுட்டாரு. ஆமென். கேருபீன்கள் எதை காண்பிக்கிறது என்றால் அது தேவனுடைய மகிமையையும், அந்த வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் என்பது ஜெயங்கொண்ட கிறிஸ்து இயேசுவையும் காண்பிக்கிறது. ஆமென். 40 ஆண்டு காலம் மன்னாவை புசித்தார்கள், அப்படின்னா வெளிப்பாடை பெற்றார்கள். பனி பூரணமாய் பொழிந்தது. அப்போ இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா யோர்தானை கடந்து, யோர்தான் நதியை பிளந்து, எரிகோவின் சமனான வெளியில அவர்கள் கில்காலிலே அவர்கள் கூடி அந்த நாளிலே பஸ்கா பண்டிகையை ஆசரித்து, மறுநாளிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அன்னைக்கு அந்த கோதுமையை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினுடைய கோதுமையை அறுத்து சாப்பிட்டதும் மன்னா நின்னு போச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நமக்கு நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா. ஏதேனிலே பாவம் செய்துவிட்டு எகிப்து என்கிற உலகத்திலே மாட்டிக்கொண்ட என் ஜனமே,
என் ஜனமே, என் பிள்ளைகளே, நான் பெற்றெடுத்த என் செல்வங்களே, எகிப்தில் அடிமைப்பட்டு நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தீர்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அல்லேலூயா சொல்லுங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று அப்போஸ்தலர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நான் எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டுட்டேன். ஆமென். எகிப்து என்கின்ற அந்த இருப்பு காலவாயில அந்த அந்தகாரத்துக்குள்ள நீ கடந்த, ஆனா இப்படி கானான்ல காலை வச்சுட்ட, இப்போ தேசத்தினுடைய கொழுமையை நீ அனுபவிக்க போற. கவனிங்க, தேசத்தினுடைய பாலும் தேனும் ஓடுகிற எரிகோ, அந்த எரிகோவின் சமவெளி, யோர்தான் நதியினுடைய அந்த ஒரு செழிப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேசம், இந்த சோதோம் குமோரோ பட்டணத்தினுடைய அந்த அழிவுக்கு காரணமே இந்த எரிகோவினுடைய அந்த சமவெளியில், அந்த யோர்தானில் அந்த சமவெளியில் இருந்த அந்த ஒரு செழிப்பு. அது நிமித்தம் பாவம் செய்து தேவ கோபத்துக்கு ஆளானார்கள். அதே போல எரிகோவில் இருக்கிறவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, எகிப்தினுடைய நிந்தையை நான் நீக்கி போட்டேன், அல்லேலூயா, புரட்டி போட்டேன். அதனால அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் வரைக்கும் கில்கால், கில்கால் என்று சொன்னால் வீல் ரோலிங். அதாவது என் தேவனே 360 டிகிரியில நான் இப்ப சுத்தி வந்துட்டேன். ஏதேனை விட்டு உம்மை விட்டு வெளியே வந்து விட்ட நான் மறுபடியுமாக எகிப்திலிருந்து புறப்பட்டு அப்படியே சுத்தி 40 ஆண்டு காலம் மன்னாவை புசித்து, எதை புசித்து? மன்னாவை புசித்து, அதாவது பனியை பொழிந்து, பனியை பெற்று பூரணமான தேவனுடைய வெளிச்சத்தை, பூரணமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டேன். இப்போது நான் பரிபூர்ண பலனாக இருக்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்கவனாய் இருக்கிறேன். புரிஞ்சு போச்சா? அதான் வெளிச்சம், அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த வெளிச்சம், அந்த பனி, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மரணம், அடக்க பண்ணப்படுதல், உயிர் தெழுதலுக்கு உத்த ரகசியம். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னா, அடுத்த வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே, அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். எதை புசிச்சாங்க? நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான சத்தியம். பஸ்கா, ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த 14ஆம் தேதி சாயங்கால வேளையிலே இந்த பஸ்காவை அவர்கள் புசித்தார்கள். இந்த பஸ்கா என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தை காண்பிக்கிறது. 7 பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லதப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை அல்லது வாரங்களில் பண்டிகை சொல்லுவார்கள். அடுத்தது எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை. இது ஒவ்வொன்றும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கிறிஸ்து மரித்தார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அன்னைக்கு கிறிஸ்து இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். முதற்பலன் பண்டிகை அன்னைக்கு கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார். பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு சபையை ஸ்தாபித்தார். எக்கால பண்டிகை அன்னைக்கு சபையை எடுத்துக்கொள்ளுவார். பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தமது ரட்சிப்பை வெளிப்படுத்தி காண்பிப்பார். கூடார பண்டிகை அன்னைக்கு அவர் மகிமையோடு கூட இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிப்பார். ஆக இந்த பரிபூர்ணமான இந்த கொழுமை கிறிஸ்து இயேசுவை பற்றின ரகசியம். இந்த ரகசியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன் இருக்கிறார். காரணம், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதுதான் புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பூமி தன் பலனை கொடுக்கும், பூமி தன் கொழுமையை கொடுக்கும். என் கர்த்தர், என் ஆண்டவராகிய என் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் இயேசு ராஜன் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது அந்த கொழுமை. அதுக்கு அடையாளமாகத்தான் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். மறுநாளில் நல்ல கவனிங்க, வாசிக்க பார்க்கலாம்.
பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. கரங்களை தட்டி ஓர சந்தல ரக்கபவர் அந்தலறியவா. ஏனென்றால் பனி, இந்த மன்னாவினுடைய நோக்கம் என்ன? கொழுமையான பதார்த்தம், கொழுமையான கோதுமை வர வேண்டும். இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அன்றைக்கு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர்களை புசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டார்கள். புளிப்பில்லாத அப்பம் என்பது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராய் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரம் இந்த நீதிமானுடைய கூடாரம், இந்த நீதிமானுடைய கூடாரம் சர்வ வல்லவரை நோக்கி சத்தமிட்டது. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் ஒலிக்குமே, அந்த சத்தத்தை கேட்டு அவரை உயிரோடு எழுப்பினாரே, அதுவே கொழுமையான கோதுமை. ஆக அடக்கம் பண்ணப்பட்ட இந்த இயேசுவானவர் என் இரட்சகர், என் தேவன், அவர் என் கர்த்தர் என்பதே கொழுமையான பதார்த்தம். அப்போ பனி நோக்கம் என்ன? இவ்வளவு காலம் பனி பெய்திருந்தது. தேவனை பற்றின பரிபூர்ண ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்தி விட்டேன். இப்போது பலனை நீ காண்பாய். பனி ஒழிந்தது. இந்த இடத்துல ஒழிந்தது இருக்க, அந்த இடத்துல ஷபாத். ஷபாத் என்றால் ஓய்வு. அந்த 7ஆம் நாள் என்ன நாள்? 7ஆம் நாள் ஓய்வு. ஷபாத். இந்த மன்னா ஷபாத் ஆனது, ஓய்ந்தது. ஓய்வு நாள் ஒழிந்தது அல்ல, ஒழிந்தது கூட வச்சுக்கலாம். இனி பனி தேவையில்லை, நாங்க தான் பலன் அடைஞ்சிட்டோமே. அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்னது என்ன? உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமை. இந்த பூமியில நம்மளாம் கொழுன்னு இருக்கிறோம். அப்ப அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டோம். அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிரோடு எழுந்தவர்களாய் நாம் நிற்கிறோம். அப்போ இந்த ஆசாரியர்கள் யார் அப்படின்னா, கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிட்டவர்கள். இந்த ஆசாரியர்கள் தான் ராஜாக்கள் ஆவார்கள். இதுதான் ராஜரீக ஆசாரியன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொழுமையான பதார்த்தமாக தலையீற்றவரே, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு அவரே. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. அவர் தம்மை கொழுமையான ஒரு தானியமாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து, அவர் உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இந்த ஆசாரியன் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசாரியனே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. ஆக ஆசாரியர்களுடைய ஆத்துமாக்கள் கொழுமையினால, அந்த கொழுமை கிறிஸ்து இயேசு தேவன், கிறிஸ்து இயேசு தேவகுமாரன், அவர் எனக்காக மரித்தார் என்பதே அந்த கொழுமை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரத்தில் யாரை அவர் கொழுமையினால் நிரப்புகிறார்? திருப்பி கொண்டு மறுபடியும் அங்கே வரப்போறோன்னு வேகமாக திருப்பிங்க. 31வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருடைய ஆத்துமா கொழுமையால திருப்தியா இருக்கும்? ஆசாரியர்களுடைய ஆத்துமா. ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? பலி செலுத்துறது தான் ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? பலி செலுத்து. யாரை பலி செலுத்தணும்? தம்மைத்தாமே பலியாக கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறாங்களே, அவர்கள் தான் கொழுமையானவர்கள். அப்படி ஒப்பு கொடுக்கணும்னா பனி பெய்யணும். அந்த பனியில தான் ரகசியமே அடங்கியிருக்கிறது, மறைபொருள்கள் அடங்கியிருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு தேவை ஒரு ராஜா,
அந்த ராஜா வருவார், அவரே கொழுமையானவர். அதான் ஆபேல் அந்த கொழுமையான தலையீட்டை செலுத்தினார். ஆக நாம் இன்றைக்கு எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர்கள். ஏனென்றால் இந்த ஆசாரியர்கள் தம்முடைய அவர்கள் உயிரோடவே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவர்கள். தம்முடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. பரிசுத்தவானுடைய மரணம் அதுதான் கொழுமை. அவர்களுக்கு மனசுல கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் செத்துட்டாங்களே, அவங்க மனசு இருக்கும் பாருங்க, அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தாங்க நம்முடைய ஜீவன். ஆக இவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆக இந்த கொழுமையை புசித்ததுமே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கொழுமையை புசித்ததுமே மன்னா நின்று போச்சு. ஓகேப்பா, உங்களுக்கு ஜீவன் வந்து விட்டது. உங்க இருதயத்துக்குள்ள உங்களை ஆத்துமாவுல ஜீவன் வந்துருச்சு. எகிப்து என்கின்ற உலகத்தின் அதிபதி உங்களை விட்டு நீங்கி போனான். அவன் கரத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் கொழுமையை புசித்து விட்டீர்கள். உடனே அந்த எரிகோவின் சமனான வெளியில ஒருவர் காட்சி கொடுத்தார். உருவின பட்டயத்தை கையில வைத்துக்கொண்டு அந்த எரிகோவினுடைய அந்த சமவெளியில காட்சி கொடுக்கிறார். யோசுவா இதை பார்க்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லிவிட்டார், இந்த தேசத்தை நீங்கள் யுத்தம் செய்து தான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அங்கே ஒருவர் உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிற்கிறார். யோசுவா பார்த்துவிட்டு ஓடுகிறார். ஆண்டவரே, நீர் எங்களை சேர்ந்தவரா அல்லது எங்கள் எதிராளியை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி, இல்லடா, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி வராமல் சொல்லாமா? அல்லேலூயா. கையை தட்டி குழந்தைகளை ஏப்பிட வேண்டாம். ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். சரி, கவனிங்க. ஏன் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிற்கிறார்? என் ஜனமே, தேவ ஜனமே, இஸ்ரவேலே, நீங்கள் கொழுமையை புசித்து விட்டீர்கள். மன்னா ஒழிந்தது. அல்லேலூயா. மன்னாவின் நோக்கமே கொழுமை. நீங்கள் கொழுமையை புசித்து விட்ட பிற்பாடு மன்னா எதற்கு? உங்களுக்காக பலியானவர் நானே. அந்த கோதுமையை அரைத்து நொறுக்கப்பட்டு அந்த கோதுமையின் கதிர்க்கட்டை வாட்டி வரைத்து அடித்து அதை நொறுக்குவார்களே, அப்படி போலவே என்னை அடித்தார்கள், என்னை நொறுக்கினார்கள். உன்னுடைய மீறுதல் நிமித்தம் நான் காயப்பட்டேன், உன்னுடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டேன். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அதனால இதோ உன் ராஜா. அல்லேலூயா. கர்த்தருடைய சேனையின் அதிபதி. நீங்கள் கர்த்தருடைய சேனைகள். ஏன் நீங்கள் கர்த்தருடைய சேனைகள்? நீங்கள் கொழுமையானதை சாப்பிட்டு விட்டீர்கள். உங்கள் ஆத்துமா திருப்தியாய் இருக்கிறது. உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதலாய் இருக்கிறது. ஆக என் தேவன் ஆளுகை செய்ய போகிற தேவ ஜனங்களுடைய ஜீவனே கிறிஸ்து. இந்த ஆசாரியன் சிலுவையிலே பலியானார். அவரே ராஜாதி ராஜா என்று சொல்லி உருவின பட்டயம் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ராஜா தம்முடைய சத்துருக்களிடத்தில் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை காட்டுகிறது. எடுத்து வாசிக்க போகலாம். மறுபடியும் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகத்தில் 13 வாசிக்கலாம். பின்னும் யோசுவா 5ஆம் அதிகாரம் 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. உருவின பட்டயம். நல்லா கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வழிக்கு காவல் பண்ணும்படி வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் கர்த்தர் வைத்து விட்டார். இப்பொழுது இவர்கள் கோதுமையை, அந்த தேசத்தினுடைய பலனை, கானானுடைய தேவனுடைய தேசத்துடைய பலனை அவர்கள் புசித்ததும்
உருவின பட்டயம் அங்கே வருகிறது. ஆக கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டார்களே, அதுவே ஜீவ விருட்சம். ஆமென். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், அந்த உருவின பட்டயத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை வெட்டுவதற்கல்ல, உங்களோடு கூட ஆளுகை செய்வதற்கு. ஆமென். என் சத்துருக்களை நான் நியாயந்திருக்க போகிறேன், என் சத்துருக்களை வெட்டுவேன், உங்களையோ மீட்டுக் கொள்ளுவேன். இதுதாங்க அதோடைய அர்த்தம். அல்லேலூயா. இதை சொன்னதுமே, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னு சொன்னதுமே யோசுவா காலில் அப்படியே விழுந்துட்டார். அவர் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்தார். காரணம் என்ன? அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களை மீட்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவரே எங்கள் அதிபதி, அந்த ஆசாரியனே எங்கள் ராஜா, அந்த ராஜரீக ஆசாரியனே எங்கள் ராஜாதி ராஜாவா இருக்கிறார், கர்த்தருடைய சேனையின் அதிபதி. ஆமென். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் மனிதனாக இந்த பூமியில வந்து அவர் இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வெளிப்பாடுகளை, கிறிஸ்துவை பற்றின வெளிச்சம், தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அப்போ நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. என்ன அதிபதி? நான் தான் ராஜாதி ராஜா, நான் ராஜரீக ஆசாரியன் என்று சொல்லி சொன்னதுமே அவர் காலில் விழுந்து வந்து, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? யோசுவா, உன் காலில் இருக்கிற பாதரட்சிய கழற்றி போட்டு. ஏன் காலில் இவங்க நம்மெல்லாம் பாதரட்சியை போட்டுக்கொண்டோம் என்றால், அதை சொல்ல வேண்டாம். இந்த நல்ல நாளில் தேவனுக்கே அது துக்கம். ஆண்டவரை விட்டு அவங்க வெளியே வந்ததும் இந்த மண்ணில் எல்லாம் மனிதர்களை துன்புறுத்தக்கூடியவை எல்லாம் முளைத்து விட்டது. அவைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய கால்களிலே பாதரட்சியை போட்டுக்கொண்டு ராஜ்யம் செய்கிறார்கள். இவன் காலில் கண்டதெல்லாம் ஏறிச்சுன்னா இவனால் நடக்க, இவன் ஆளுகை செய்ய முடியாதே. ஆக இந்த பாதரட்சியை போட்டுக்கொண்டது என்பது அர்த்தம் தேவனுக்கு விரோதமாய் ராஜ்யம் செய்வது, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது, உரிமையை பெற்றுக்கொண்டது. இப்ப சொல்லிட்டாரு, என் ஜனங்களை நான் மீட்டுக்கொண்டு வந்து விட்டேன், அது என் தகப்பனுடைய சித்தம், என் பிதாவின் சித்தம் அது. இப்போது ஜனங்கள், இந்த ஆபிரகாமின் சந்ததி, இந்த ஈசாக்கின் சந்ததி, இந்த யாக்கோபின் சந்ததி, இந்த ஜனங்களுக்கு நீதி நியாயங்கள் தெரிந்துவிட்டது. நீதி நியாயங்கள் தெரிந்துவிட்டது. நீதி நியாயங்கள் தெரிந்துவிட்டது. இதுக்கெல்லாம் வசனத்தை காட்டின ஓடி போன டைம் கொஞ்சம் இதை மட்டும் புரிஞ்சுக்க நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே சம்பவத்தை மாத்திரம் பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தம்னா பின்னாட்டில் தொடர்ந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜனங்கள் நீதி நியாயங்கள் அறிந்தவர்கள், இவர்கள் மன்னாவை புசித்தவர்கள், வெளிப்பாடை பெற்ற ஜனம், கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடை பெற்ற ஜனம். அதனால இந்த ஜனங்களை நான் வெட்டுவது இல்லை, இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டார்கள், இவர்கள் என்றென்றைக்கும் என்னோடு கூட என் ராஜ்யத்திலே இவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆனால் என் சத்துருக்களையோ நான் வெட்டுவேன். அதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். 110ஆம் சங்கீதத்தில் இதை குறித்து அந்த உருவின பட்டயத்தை அவர் ஏன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க. 110வது சங்கீதம் வாசிக்க பார்க்கலாம். எங்க தெரியுமா வாசிக்கணும்? ஒண்ணுதே வாசிங்க. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். யார் அவருடைய சத்துரு? இருள் இருக்கிற ஜனங்க, எகிப்தில் இருக்கிற ஜனங்க, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க ரகசியத்தை அறியாத ஜனங்க. அவர்களுக்கு மழையும் இல்லை, பனியும் இல்லை. மழை என்பது இந்த வேத வசனம், பனி என்பது தேவன் அந்த வசனத்தை குறித்த வெளிச்சம், வெளிப்பாடு. அப்போ இந்த சத்துருக்களை அவருடைய உருவின பட்டயம், அவர் நீதி உள்ள பட்டயம், அது நியாயந்திருக்கிற அந்த பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். நீர் வலது பாசத்திலே உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நல்லா கவனிக்கணும். எப்ப ஆளுகை செய்ய முடியும்? நீ பலியாகணும். ஆமென். நீ கொழுமையான பதார்த்தமாக இருந்தால்தான் மதுரமான திராட்சை ரசமாக ராஜா அந்த திராட்சை ரசத்தை குடிக்க முடியும். இப்ப சொல்றாரு பாருங்க, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும்.
வரைக்கும் விடியற் காலத்தில் பிறக்கிற பனிக்கு சமானமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விட்டார்கள். அந்த உருவின பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். யவன ஜனம், யவன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இளைஞன், வாலிபன். யவன ஜனம் யார்? இந்த யவன ஜனம் இளமையா யார்? இவர்கள் இளமையிலே வளர்கிற விருட்ச கன்றுகளை போல் இருப்பார்கள். நீதியின் சூரியன் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டையில் ஆரோக்கியம் இருக்கும். அது இளங்கன்றுகளை போல அவர்கள். இந்த இளங்கன்று, அந்த இளமை, அந்த வாலிபம். வாலிபன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைஞன், யவன ஜனம். அவர்கள் பனியில உதித்த பலன். அந்த பனி வெளிப்பாடுகளை பெற்று பனியில உதித்து பூரணத்தை பெற்ற, பரிபூர்ணத்தை பெற்றவங்க தான் ஆளுகைக்கு போக முடியும். அப்போ உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உருவின பட்டயத்தை எடுத்து நீர் நீதியும் நியாய தீர்ப்பையும் செய்ய போகிறீர். அந்த நாளிலே பணியை பெற்று பரிபூர்ண பலனை அடைந்த உம்முடைய ஜனங்கள் உங்க பக்கத்தில் இருப்பாங்க. அதைத்தான் அந்த உருவின பட்டயத்தை காட்டுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த செங்கோலை வைத்திருக்கிறார், அவருடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுகிறார். ஆனால் இவர்களோ யவன ஜனம். ஆமென். இவர்கள் விடியற் கால கர்ப்பத்தில் உதிக்கிற பனியில பிறந்தவர்கள். இவர்கள் மன்னாவை புசித்தவர்கள். மன்னாவை புசித்து பூரணப்பட்டு யவன ஜனமாய் அந்த பூரண வெளிச்சத்தை பெற்றவர்கள். தாவீதே, நீ இளைஞன். அல்லேலூயா. எஸ், ஆமென். தாவீதே, நீ இளைஞன். கவனிங்க, புரியலன்னா மறுபடியும் பார்த்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீதே, நீ இளைஞன். தாவீதே, நீ யவன ஜனம். நீ எவனும். ஏனென்றால் நீ மறைபொருளை பெற்றவன், நீ சுரமண்டலத்தை வாசிக்கிறவன், நீ சுரமண்டலம் வாசிக்கிறத தேறினவன். கர்த்தர் யாரை அழைத்தார்? உருவின பட்டயத்தை கர்த்தர் யார் கையிலே கொடுத்தார்? ஈசாயின் அடிமரத்துக்கு. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் கிளையிலிருந்து, அவனுடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். யார் இந்த ஈசாய்? ஈசாய் ஒரு முப்பர். இந்த ஈசாயின் குமாரன் தாவீது யார்? இளைஞன். அவன் யவனம், அவன் யூத், அவன் ஒரு யூத். யாரெல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்று கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கொழுமையானவர்கள், அவர்கள் பரிபூர்ணமானவர்கள். அவர்களைத்தான் ஆளுகைக்கு அழைக்கிறார். உருவின பட்டயத்தை கையிலே கொடுத்து தமது ஜனத்தின் அதிபதியாக வைக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இப்போது என் ஜனத்தை ஆளுகை செய்யும்படியாய் உருவின பட்டயத்தை ஒருத்தன் கையில கொடுக்க போகிறேன், அதிபதியா இருக்கும்படியா ஒருத்தன் கையில கொடுக்க போகிறேன். அவன் யார் தெரியுமா? அவன் கொழுமையான கோதுமை. அல்லேலூயா. அவன் கொழுமையான கோதுமை. காரணம், அவன் சுரமண்டலம் வாசிக்கிறவன். காரணம், அவன் ஒரு இளைஞன், அவன் ஒரு வாலிபன். அதுக்கு தான் அந்த பிரசங்கத்தில் அழுத்தி ஏற்றி சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த ஈசாய் யார் என்றால் மூப்பன். மூப்பன் யார் என்றால் வேதத்தை அறிந்தவன், தேவ ரகசியத்தை அறிந்தவன். அவன் ஒரு நியாயாதிபதி. அவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நியாயத்தை போதிக்கிறவன். அவன் ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாம் தம்முடைய சந்ததிக்கு என்னுடைய நியாயங்களை அறிவிப்பான் என்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவ நியாயத்தை அறிவித்தவன். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஒருத்தனை அழைக்க போகிறேன், ஒருத்தன் கையில உருவின பட்டயத்தை நான் கொடுக்க போகிறேன், என் ஜனத்தின் அதிபதியாக நான் ஒருவனை தெரிந்து கொள்ள போகிறேன். நீ அவன் மேல அபிஷேகத்தை பண்ணு, ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தை பண்ணு என்று சொல்லி இந்த சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுவதை 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்களேன். அது பயங்கர மகிமையா இருக்கும். திருப்பிக் கொள்ளுங்க வேகமாய். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி
கொண்டு வா, பெத்லகேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேரை நான் துளிர்க்க செய்ய போகிறேன். ஈசாய் வீட்டுக்கு உன்னை அனுப்ப போகிறேன். நான் தெரிந்து கொண்டவன். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவன், என்னால் மறக்கப்படாதவன். காரணம், அவன் என்னை தரித்து கொண்டிருக்கிறான். அவன் பூரண பணியில பரிபூர்ணமானவன். அவன் பணி அவன் 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 மேல மழையும் பனியும் பூரணமாய் பொழிந்து அவன் பூரணப்பட்டிருக்கிறான். நான் தெரிந்து கொண்டவன். கொம்பில உன் தைலத்தை அபிஷேகத்தை நிரப்பு. கொம்பு என்பது ஆளுகை செய்வது. அவன் ஆளுகை செய்யக்கூடியவன். அவன் ராஜரீக ஆசாரியன். அவன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரியனாக இருப்பான். அப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது மறுபடியும் நம்ம நேரம் இல்லாததுனால 3வது வசனத்தை வாசிங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஆண்டவருக்கும் சாமுவேலுக்கும் ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நீ போடா, ஈசாய் வீட்டுக்கு போடா, அங்க ஒரு கொழுமையான கோதுமை இருக்குடா. அவருக்கு துடிக்குது. முதலாவது வசனம் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டவன். மார் தட்டாரு, நான் தெரிந்து கொண்டவன். நீ போடா, நீ சீக்கிரம் போடா, நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றவன், நான் தெரிந்து கொண்டவன். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல நான் சொல்றவன், நான் தெரிந்து கொண்டவன். தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்போது ஊரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். யார் வருது? மூப்பர். யார் இந்த மூப்பர்? தேவனுடைய மறைபொருளை அறிந்தவர்கள், தேவனுடைய நீதி நியாயங்களை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்தவர்கள். அதற்கவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவரை பலிவிருந்துக்கு அழைத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மூப்பர்கள்லாம் ஓடுறாங்க. அந்த ஓடினத மூப்பர்கள் கூட்டத்தில் ஈசாயும் ஒருவர். ஆமென். எப்பா நீங்க வாங்கடா, உங்களை பலிவிருந்து அழைக்கிற வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ மூப்பர் ஒரு நியாயாதிபதி, மூப்பர் ஒரு நீதிமான், மூப்பர் ஒளிமுக வாசலே உட்கார்ந்திருக்கிறவன். இப்போ இந்த 7 பேரை கொண்டு வராரு. இவன்லாம் இல்லை. ஒருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? 11 வாசிக்க நேரம் இல்லை. 11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைத்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் சிவந்தவர். அவர் கல்வாரி சிலுவையிலே உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இரத்தத்தினாலே அவர் பூசப்பட்டவராய், அவர் உடம்புல ரத்தமெல்லாம் வெளியேறினது. அவர் இந்த தாவீது சிவந்த மேனி. இந்த சிவந்த மேனி என்பது கிறிஸ்துவின் பாடுகளும், அழகிய கண்கள் என்பது அவருடைய ஆத்துமா பாவம் செய்யவில்லை. கண்கள் என்பது விசுவாசம். தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்து, என் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கின்ற கிறிஸ்துவை இருதில் தரித்துக் கொண்டவன். நல்ல ரூபம். மனுஷனை பார்க்கல அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரை பார்க்கல அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்திருந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள். அந்த ரூபம் அந்த கேடு. ஆக பாடுபட்ட கிறிஸ்து, பரிசுத்த கிறிஸ்து, அங்கே அந்த கேடடைந்த கிறிஸ்துவை தன் இருதயத்தில் தரித்துக் கொண்டவர் தான் இந்த தாவீது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவன், நான் சொல்லுகிறவன் இவன்தான். இவன் கையிலே என் பட்டயத்தை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. இவன் ஜனங்களை ஆளுகை செய்வான். இவன் என் ஜனத்தின் அதிபதியாய் இருப்பான். காரணம், அவன் சுரமண்டலம் வாசிக்கிறவன். அவன் ஒரு இளைஞன். அவன் எவ்வளவு ஜனம். அவன் விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறந்த பனியினுடைய பலன். ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, வாசிமா, அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? கரங்களை ஆமென் சொல்லுவோமா?
கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அந்த உருவின பட்டயத்தை தான் இந்த சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமை, சீயோன், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவரே கொழுமையானவர், அவருடைய கர்த்தருடைய சேனையின் அதிபதி. நாம் எல்லாரும் சேனைகள், நம்முடைய சேனையின் அதிபதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு ராஜாவை தேவன் தம்முடைய சீயோனிலே தம்முடைய வலது பரிசத்திலே உட்கார வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை பூரணமாய் அறிந்து எபூசியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த எருசலேமை கைப்பற்றி எவன் ஒருவன் சாலகத்தின் வழியாய் உள்ளே நுழைந்து இந்த சீயோனை கைப்பற்றுகிறானோ அவனே இந்த ஜனத்தினுடைய படைத்தலைவன் இருப்பது சொன்னபோது யோவாபும் அவனை சேர்ந்தவர்கள் உள்ளே போய் அந்த சீயோன் கோட்டையை பிடித்து தேவ ரகசியத்தை பூர்ணமாய் வெளிப்படுத்தினவர் இந்த தாவீது. அவர் ஒரு இளைஞன், அவர் சுரமண்டலத்தை வாசிக்கிறவர், அவர் ஒரு மூப்பர். இந்த தாவீது ஒரு மூப்பர். ஏனென்றால் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி ஈசாய் ஒரு மூப்பர். இந்த 24 மூப்பர்கள் யார்? அவர்கள் சுரமண்டல பாடலை பாடுகிறவர்கள், அவர்கள் புதுப்பாட்டை பாடுகிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள். கர்த்தருக்கு நான் புதுப்பாட்டை பாடுவேன், நீங்கள் எல்லாரும் வந்து இடத்துல கேளுங்கள் என்று சொல்லி புதுப்பாட்டை பாடுகிற 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்கள் புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தில் உடையவர்கள். இவர்கள் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உடையவர்கள். ஆமென். இவர்களைத்தான் தேவன் சிங்காசனத்தில், அங்கே ஒரு சிங்காசனத்தை கண்டேன். அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 மூப்பர்கள், 24 சிங்காசனம் இருந்தன. அந்த 24 சிங்காசனத்தின் மேல உட்காரத்தக்க 24 மூப்பர்களை கண்டேன். அவருடைய வஸ்திரம் வெண்மையாகவும் அவர் தங்கள் தலையிலே அவர்கள் பொன்முடி சூடியிருந்தார்களே, ஜெயங்கொண்டவர்கள். அவர்கள் கையிலே உருவின பட்டயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்போது ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. நியாய சங்கம் உட்கார்ந்தது. அந்த நியாய சங்கம் உட்கார்ந்ததே அதுதான் உருவின பட்டயம். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் எல்லா ரகசியத்தையும் மறைபொருள்களையும் அறிந்து கொண்ட தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். அவர் அந்த ஆலயம் இந்த சியோனிலே கட்டப்பட வேண்டும் என்கின்ற வெளிப்பாடுகளை எல்லாம் பூரணமாய் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கினவர். இந்த சியோன் மலையில, இந்த எருசலேமில் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற மகிமைக்குள்ள அங்கே ஒரு மகிமையான விருந்தை வைத்து கர்த்தர் அவர் அழைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கில்காலிலே, எரிகோவின் சமனான வெளியிலே அவர்கள் அந்த கோதுமையின் அந்த கொழுமையை புசித்ததுமே அந்த அதிபதி வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டார். இந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீது அந்த கொழுமையாகிய கிறிஸ்துடைய பலி எனக்கானது என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே அதிபதி, என் ஜனத்தினுடைய அதிபதி என்கிற மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். காரணம், இவர்தான் அந்த சியோனிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்கின்ற சத்தியத்தின் அடையாளமாக அவர் அங்கே என்ன செய்கிறார் என்றால் அங்கே தேவாலயத்தை கட்டுகிறார். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கான ரகசியத்தை எல்லாம் உள்ள வாங்கினவர் யார் என்றால் இந்த தாவீது. மறைபொருள்களை, அங்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் மறைபொருள்களை வாங்கினவர் தான் இந்த தாவீது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியினாலே கட்டளை பெற்றவர் இந்த தாவீது. அப்படியானால் ரகசியங்களை அறிந்தவர். அதாவது விடியற் காலத்து கர்ப்பத்திலே பிறந்த, விடியற் காலத்து கர்ப்பத்திலே உதிக்கிற அந்த பணியில பிறந்த யவன ஜனம்தான் இந்த தாவீது. இப்போ ஆண்டவர் இந்த தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற ரகசியத்தை சொன்னதும் அப்போது தாவீதோடு கூட கர்த்தர் பேசுகிற அந்த வாக்குத்தத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் அங்கே 8வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி. எப்படி இருக்கும்படி? என்ன அதிபதி? அங்கே உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டிருந்தவர் சொல்லுகிறார்,
சேனைகளின் கர்த்தருடைய அதிபதி. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரின் அதிபதி. அந்த அதிபதி தான் தாவீதின் குமாரனாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்றென்றைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கரங்களை ஊத்தி நாமம், பெரிய நாமம். என்ன நாமம்? கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற பெரியோர்கள், இந்த பெரியோர்கள் என்பது பரிசுத்தவான்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டவர்கள், அதான் பெரியவர். அப்படியானால் அவரை தரித்து கொண்ட நம்மை பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் உண்டாக்கினேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்கள் இந்த நியாயக்கேட்டின் மக்களை நியாயந்திருப்பதற்காகத்தான் அந்த உருவின பட்டயம். அது சபையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் இந்த வேதத்துடைய நீதி நியாயங்களை அறிந்த நாமும் நியாயந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் பைபிளை படிக்கணும், வெளிப்பாடுகளை எடுத்து பேசணும், அந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளணும்னு சொல்றது. நியாயக்கேட்டின் மக்களால் என் ஜனங்கள் இனி சிறுமைப்படுத்த மாட்டேன், ஆனால் நீ நியாயந்திருப்பாய், உருவின பட்டயத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன், நீ என் ஜனத்தினுடைய அதிபதி. 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க போல. இளைப்பாறுதல், இதாங்க கொழுமையான பதார்த்தம். இளைப்பாறுதல் பார்த்தோமா இல்லையா? கொழுமை, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்தும திருப்தி. அந்த திருப்தி உள்ள வாழ்க்கையும் ஐக்கியமும் அதுதான் அந்த மன்னாவினுடைய ரகசியம். அது கொத்துமல்லி விதை அம்மாத்திரமும் அதனுடைய நிறம் பிதோலாகை போலும் இருந்தது என்று பார்க்கிறோமே. அதுதான் இந்த இளைப்பாறுதலும் தம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரித்தலும் வேறு பிரித்தலும் தன் ஜனங்களோடு சேர்ந்திருத்தலும். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் இருக்கும். அதுவே நித்திய ராஜரீக ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்துக்காகத்தான் தேவன் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரே ஆனால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, உங்கள் சந்ததிகள் உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதான் அந்த கொழுமையான பதார்த்தத்தினுடைய, அந்த கொழுமையான கோதுமையினுடைய மகிமை. அங்கே சாலமோன் இந்த காரியத்தை குறித்து பேசும்போது அதே வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம், அதுல 4ஆம் வசனம் வாசிங்க. 4 வாசிங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அவருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயம் அப்படியே நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தம்முடைய வாக்கினாலே சொன்னதை யாரு? சாலமோன் சொல்றார். தாவீதுடைய சந்ததி சொல்லுகிறார். தாவீதுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது எங்க அப்பா எப்படிப்பட்டவர் பார் என்பதை குறித்து சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும்.
என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். அதுதான் தேவனுடைய மகிமை. அந்த ராஜாசனம், ஆசாரியத்துவம் ஆரோனுக்கும் ராஜாதிபதியம் தாவீதுக்கும் கர்த்தர் கொடுத்தார். காரணம், இந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த காரணம் என்னவென்றால், அவர் ஒரு ஆசாரியராக அவருடைய ஆத்துமா கொழுமையானவையாக இருந்துச்சு. அதாவது பூரண வெளிச்சம் அவருக்குள்ளே கிடைச்சது. அதனால்தான் அவர் எருசலேமுக்கு தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படியானால் நாம் என்ன செய்வோம்னா, நம்முடைய வெளிச்சத்தை ஏசாயா 30 நம்ம பார்த்தோம், உன்னுடைய வெளிச்சம் ஏழத்தனையான பகல் வெளிச்சமாக இருக்கும். 7 பகல் வெளிச்சமாக இருக்கும். ஆமெனா? அந்த 7 பகல் வெளிச்சத்தினுடைய அர்த்தம் என்ன? அதுதான் ஆசாரியத்துவம். அவர்கள்தான் நித்திய ஆளுகைக்கு நேராய் கடந்து போவார்கள். அதுதான் சியோன் எருசலேம் என்கின்ற அந்த பரம எருசலேம். அந்த பரம எருசலேமில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. இதுதான் ரகசியம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவர்தான் வெளிச்சம். தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதுக்கு ஆலயமாகவும் இருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆக என்ன சொன்னா, பனி என்பது நம்முடைய ஆத்துமாவில் வருகிற வெளிச்சம் என்று சொன்னேன். ஞாபகம்தா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆக இந்த தாவீது அவர் ஒரு பரிபூர்ணமான கொழுமையான பதார்த்தத்தை உண்ட ஒரு மகிமையான தேவ மனுஷன். அவருக்குத்தான் இந்த பரிபூர்ண இந்த பரம எருசலேமை கொடுக்கிறார். இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருகிறார். புரிஞ்சு போச்சா? இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த மகிமையான வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு பணியை கொடுக்கிறார். அந்த பணியினுடைய பரிபூர்ணத்தினாலே பணியை ஓய பண்ணி அந்த பரிபூர்ண கொழுமையான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம யவன ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கரெக்டாக சொல்லாமா? அந்த விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கிற யவன ஜனம் இந்த மகிமையின் வெளிச்சத்தில் என்றென்றைக்கும் வாழ்வார்கள். அந்த மகிமையிலே பிரவேசிப்பார்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரலோக பரம பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள